லேடிஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வெளியில விட நம்ம ஸ்ட்ரெஸ்க்கு நம்ம தான் காரணம். என்ன கேட்டிங்க அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த லேக் ஆயிட்டு அதுலேருந்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய துறைகளில் இருப்பாங்க. நிறைய விஷயங்கள் பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பட் ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. என்ன கேட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்குமே மலர் மருத்துவம் தேவைப்படும்னு தான் நான் சொல்வேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது பெரிய பெரிய ஐயர் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இந்த ஆஃபீஸர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அவங்களோட மேல் அதிகாரிகளை ஹேண்டில் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்குமே அவங்க மலர் மருத்துவம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்றும் இல்லை, வீட்டில் நாளைக்கு என்ன சமைக்கிறது அப்படிங்கிறதே பெரிய ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க இன்றைக்கி நிறைய பெண்கள். நாளைக்கு நம்ம என்ன சமைக்கணும், நாளைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதே. ஸோ நான் அந்த மாதிரியான ஒரு பேஷண்ட்டையும் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு நாளைக்கு என்ன சமைக்கணும், நாளைக்கு என்ன நான் பண்ணணும், நாளைக்கு எதெல்லாம் நான் எடுத்து வைக்கணும், இதுதான் ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ் அவங்க எங்கே கொண்டு போய் விட்டுருச்சு அப்படின்னா ஓவர் திங்கிங். நம்ம எப்போவுமே ஒரு விஷயத்தை அவங்க திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு மனநிலையை கொடுத்துட்டு அது அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா சிலர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஆக்சுவலாக இப்போ யூஎஸில் இருக்காங்க, அவங்க மக வீட்டில் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு 25 இயர்ஸாக நம்ம ஏன் எந்திரிக்கிறோம், நம்ம ஏன் சாப்பிட்றோம், நம்ம ஏன் தூங்குறோம், நம்மளான அன்றாட வேலைகளே நம்ம ஏன் செய்கிறோங்கிறது ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸை ஒரு 25 இயர்ஸாக அவங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு 25 வருஷமாக நம்ம ஏன் இதை பண்ணுறோம், கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகிட்டு இருக்கு இல்லையா. நம்மளோட மென்டலி நம்ம ரொம்ப அஃபெக்ட் ஆகிடும். அவங்க ஆக்சுவலாக ரொம்ப அஃபெக்டான சூழ்நிலையில் தான் என்கிட்ட வந்தாங்க அவங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம ட்ரீட் பண்ணி அதுலேருந்து வெளியில் வந்து இப்போ அவங்க தனியாக ஒரு பொண்ணு விட லண்டன் போகிறாங்க, ஆஸ்திரேலியா போகிறாங்க. இப்படி தனியாக அவங்களோட விஷயங்களை அவங்க செய்துக்க முடியறதுக்கு இந்த மலர் மருத்துவத்தில் 100% நம்ம மெடிசின்ஸ் இருக்காது. ஸோ ஒவ்வொரு பெண்களுமே இந்த மெடிசின்ஸ் எடுத்துக்கிட்டு அவங்கள அன்றாட வேலைகளாக இருக்கட்டும், அவங்களோட துறைகளில், அவங்களோட தொழிலில், அவங்களோட விஷயங்களை அவங்க கரெக்டாக செய்கிறதுக்கு இந்த மலர் மருத்துவத்தை எடுத்துகிட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கலாம்.